ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வாளா, வாளி, வாளே அப்படின்றத நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி சென்டென்ஸ் அமைக்கலான்றதை பார்ப்போம். இப்போ வாளானா ஒரு பாய் சொல்லும் போது வாளா, வாளினா ஒரு கேர்ள் சொல்லும் போது வாளே அப்படின்னா ப்ளூரல் ஃபார்மில் சொல்கிறது, மரியாதையாக அப்பாவா அம்மா மரியாதையாக சொல்கிறது போது வாளேன்னு வரும். அவர்கள் அப்பா அப்படின்னும் போது வாளேன்னு வரும். இப்போ பார்க்கலாம். நான் சாப்பிட போகிறேன் அப்புறம் மைன் ஆனே வாளாஹூங் அப்படின்னா நான் சாப்பிட போகிறேன். அப்போ இனிமேல் தான் சாப்பிட போகிறேன், அதை நிகழ்காலத்தில் சொல்கிறது. இப்போ நான் சாப்பிட போகிறேன், நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் போகிறேன் அப்படின்வாங்க. நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னது மைன் ஆனே வாளாஹூங் அப்படின்னு இங்கே வாளான்னு சொல்லியிருக்காங்க, அதனால் ஒரு பாய் சொல்லியிருக்கான். நான் போக போகிறேன் அப்படின்னா மைன் ஜானே வாலிஹூங் அப்படின்னா அங்கே வாலின்னு வந்திருக்கு, அப்போ அது கேர்ள் சொல்கிறாங்க. நான் போக போகிறேன் அப்படின்னா மைன் ஜானே வாலிஹூங். நாங்கள் கார் வாங்க போகிறோம், நாங்கள் மகிழுந்து வாங்க போகிறோம் அப்படின்னா ஹம் கார் கரித்னே வாலே ஹைங் அப்படின்னு. இங்கே நாங்கள்னும் போது ஹைங்குன்னு வருது. இது அப்பான்னு சொன்னாலும் ஹைங்குன்னே வரும். இப்போ நம்ம மொதல் வார்த்தையை வச்சு நம்ம சொல்கிறது. நாங்கள் அப்படின்னா ஹம் கார் கரித்னே வாலே ஹைங் அப்படின்னா நாங்கள் கார் வாங்க போகிறோம், மகிழ்ந்து வாங்க போகிறோம். அப்பா பஸ் ஏற போகிறார் அப்படின்னா பிதாஜி பஸ் மேங் சட்னே வாலே ஹைங் அப்படின்னா அப்பா பஸ் ஏற போகிறாரு அப்படின்னு. இது அப்பான்றதுனால ஹைங் வந்திருக்கு, வாலே வந்திருக்குது. அப்போ நம்ம பிதாஜின்னு பேர் வச்சு அது அப்பா அப்படின்னு சொல்லிடலாம். அவர்கள் அப்படின்னா அது ஓன் வரும். அப்போ பிதாஜி அப்படின்னா அது அப்பா சொல்லிக்கலாம். அப்பா யாராவது பெரியவங்களை சொல்லும் போது அங்கிள் மாமா அப்படின்னே சொல்லலாம், மாமா மாமான்னு சொல்லுவாங்க. அப்பா பிதாஜி பஸ்மேங் சட்னே வாலே ஹைங் அப்படின்னா அப்பா பஸ் ஏற போகிறார். அப்புறம் அந்த மாமா சித்தப்பா சித்தி நம்ம ஏற்கனவே ரிலேஷன்ஸில் பார்ட் 1 பார்த்துருக்கோம். அதில் எந்த பெரியவங்க ரிலேஷன் பேரை போட்டுட்டு தாத்தா அப்படின்னா தாதா, அம்மா பெற்ற தாத்தானா நானா அப்படின்னு சொல்லி நம்ம அதை போட்டுக்கலாம். தாத்தா பஸ் ஏற போகிறாரு அப்படின்னு சொல்லிக்கலாம். நானா பஸ்மேங் சட்னே வாலே ஹைங் அப்படின்னு சொல்லிக்கலாம். நம்ம ரிலேஷன்ஸில் அந்த எந்த ரிலேஷன் பார்த்து நம்ம சித்தப்பா சித்தி நம்ம எல்லாத்துக்கும் போட்டிருக்கோம், அதை பார்த்து நம்ம அந்த பிதாஜிக்கு பதிலாக அந்த வேர்டை நீங்கள் போட்டுக்கலாம். அம்மா என்னை திட்ட போகிறார், மாய்ந்து முஜே நாட்னே வாலி ஹைங். இப்போ அம்மா மூத்தவங்க தான், ஆனால் அங்கே வாலேன்னு வரக்கூடாது, வாலின்னே வரும். அது அம்மா பெண்ணாக சொன்னாலும் சரி, மூத்தவங்களை சொன்னாலும் சரி, வாலின்னே வரும், வாலி ஹைங். இதில் நம்ம வாழை எங்கே வாலி வரும் எங்கே வாழை வரும் நம்ம யோசனை பண்ண தேவையில்லை, எல்லாத்துக்கும் வாலின்னு தான் வரும். மாய்ங் முஜே டாட்னே வாலி ஹைங், அம்மா என்ன திட்ட போகிறாங்க. அவர்கள் விளையாட போகிறார்கள் அப்படின்னா விளையாட போகிறாங்க அப்படின்னா ஓ கேள்னே வாலே ஹைங் அப்படின்னா அவங்க விளையாட போகிறாங்க. அப்போ இங்கேயும் ஓண்டே வருது. அவன் வேலை செய்ய போகிறான் அப்படின்னா ஓ காம் கர்னே வாலா ஹை அப்படின்னு. இப்போ ஓனா அவர்களுக்கும் ஓந்தே வருது, அவன் அப்படின்னாலும் ஓந்தே வருது. நம்ம எப்படி அவன் சொல்கிறாங்களா அவர்கள் சொல்கிறாங்களா நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா கடைசியில் முடிகிற இடத்துல, இங்கே முடிகிற இடத்துல வாலே ஹைங் அப்படின்னு முடியும். அதை வச்சு நம்ம அவர்களா அவனான்னு சொல்லிடலாம். ஓ பட்னே வாலி ஹை அப்படின்னா இங்கே வாலின்னு வந்திருக்கு, அப்போ ஒரு கேர்ள். இப்போ அவள் படிக்க போகிறாள், அவள் படிக்க போகிறா அப்படின்னு பேச்சு வழக்கில் படிக்க போகிறா, அவள் படிக்க போகிறாள். ஓ பட்னே வாலி ஹை, அது எழுத போகிறான்னா லிக்னே வாலி ஹைன்னு எழுதிடும். அவர்கள் எழுத போகிறார்கள் அப்படின்னா ஓ லிக்னே வாலே ஹைங் அப்படின்னா அவர்கள் எழுத போகிறார்கள். நாங்கள் சினிமா பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹம் ஃபிலிம் தேக்னே வாலே ஹைங் அப்படின்னா நாங்கள் சினிமா பார்க்க போகிறோம். நான் பாட்டு கேட்க போகிறேன் அப்படின்னா மைன் கீத் பூச்னே வாலி ஹூங் அப்படின்னா வாலின்னு வந்திருக்கு, அப்போ யார் சொல்கிறா ஒரு கேர்ள் சொல்கிறாங்க. மைன் கீத் பூச்னே வாலி ஹூங் அப்படின்னா மைங்குன்னு வந்தால் மட்டும்தான் அங்கே ஹூங் வரும். மைங் கீத்னா பாட்டு, மைன் கீத் பூச்னே வாலி ஹூங் அப்படின்னா நான் பாட்டு கேட்க போகிறேன். நான் நடிக்க போகிறேன், மைன் அபிநய் கர்னே வாலா ஹூங் அப்படின்னா நான் நடிக்க போகிறேன்.
நான் நடக்க போகிறேன். மைன் சல்னே வாலி ஹூங் அப்படின்னா இங்கே வாலின்னு வந்திருக்கு. அப்போ கேர்ள் சொல்கிறாங்க நான் நடக்க போகிறேன். நான் குளிக்க போகிறேன். மைன் நகானே வாலா ஹூங் அப்படின்னா இங்கே வாலான்னு வந்திருக்கு. இங்கே பையன் சொல்கிறான் மைன் நகானே வாலா ஹூங் நான் குளிக்க போகிறேன். அவர் தூங்க போகிறாரு. ஓ சோனே வாலே ஹைங் அப்படின்னா அவர் தூங்க போகிறாரு. ஏதாவது பேரா பிதாஜின்னு கூட சொல்லிக்கலாம். பிதாஜி அவர் சோனே வாலே ஹைங்னா தூங்க போகிறாரு. இதே வாளான்ற வார்த்தையை வச்சு வாளான்னு நம்ம பால்காரர் கடைக்காரர்னு சொல்லுவோம்ல, அப்போ வந்து இந்த வேர்டு யூஸ் ஆகும். போலீஸ் வாளா அப்படின்னா போலீஸ்காரர், தூத் வாளா அப்படின்னா பால்காரன் அப்படின்னு அந்த வாளா வந்து அங்கேயும் யூஸ் ஆகும். இங்கே வாளா வாலி வாலேன்னு வரும், அங்கே வாளா வாளான்னு வரும். போலீஸ்காரர் அப்படின்னா போலீஸ் வாளா அப்படின்றது, பால்காரர் தூத் வாளா அப்படின்னு அங்கே அந்த வாளான்ற வார்த்தை யூஸ் ஆகும். 2 இடத்துல யூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.